கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இப்படி கேட்காம இருப்பீங்களே, எப்படி கேட்காம இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். 250 கோடி ரூபாய், 1500 கோடி ரூபாய் வைகோ சம்பாதிச்சா அப்படின்னு சொன்னா அது ரங்கராஜ் பாண்டே அழகாக சொன்னார். இதே அருண் ஹோட்டலில் அண்ணன் மலர்மன்னன் உயிர் வாழ்ந்த காலங்களில் பல முறை அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த சிறிய அரங்கத்தில் நான் செய்தியாளர்களை, தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்திருக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு 1-2 சமயங்களில் விமான நிலையத்தில் உங்களை சந்தித்ததை தவிர இன்று ஒரு முழுமையான செய்தியாளர் சந்திப்புக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாள் சென்னையில் உள்ள அத்தனை பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் 1 மணி நேரம் அவர்களோடு உரையாடிவிட்டு கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நானும் சேர்ந்து ஒரு சுவையான மதிய உணவு, அசைவம் சைவம் 2 கொடுத்து ஆளுக்கு ஒரு டைரி கொடுத்து அனுப்புவது வழக்கம். லீவு நாள்னா பிரஸ்காரங்க வரமாட்டாங்க. ஜனவரி 1 லீவு நாள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 150 180 பேர் வரை தொலைக்காட்சி புகைப்பட கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள் வருவார்கள். என்னோடு நேரத்தை செலவழிப்பார்கள். இதை வருடம் 1ஆம் தேதி ஜனவரி முதல் நாள் நான் சிறையில் இல்லாத ஆண்டுகளில் சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன். வரப்போகிற 2026 ஒரு மாற்றம். நான் சென்னையில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு பதிலாக மறுநாள் நடைபயணம் தொடங்க இருப்பதால் நான் வரப்போகிற 2026 ஜனவரி 1 திருச்சியிலே இருக்கக்கூடிய செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் திருச்சியில் காலை 11 மணிக்கு சந்திக்க விரும்புகிறேன். அனைவரும் வர வேண்டும் என்று இப்பொழுதே அழைப்பு விடுக்கின்றேன். அந்த சந்திப்பு முடிந்தவுடன் அவர்களோடு அமர்ந்து மிக ஒரு நல்ல சுவையான ஒரு உணவு அறிந்துவிட்டு அவர்களோடு மனதார மனவிட்டு பேசிக் கொண்டிருந்து விட்டு போவது வழக்கம். அதை இந்த ஆண்டு திருச்சியிலே நடத்த வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருக்கின்றேன். இது எனது 8வது நடைபயணம். இந்த நடைபயணத்தின் நோக்கத்தை சொல்லிவிடுகிறேன். மதுவை எதிர்த்து 1200 கிலோமீட்டர் நான் ஏறத்தாழ 800 தோழர்களோடு நடந்தேன். பல இடங்களிலும் தாய்மார்கள், ஏழை தாய்மார்கள் காடு கழனிகளில், நஞ்சை புஞ்சைகளில், தோட்டந்துறவுகளில் வேலை செய்கிற அந்த சகோதரிகள் மண்டையை பிளக்கும் உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாது சாலை ஓரத்திலே வந்து மணிக்கணக்காக காத்திருந்து இந்த மது அரக்கனால் எங்கள் பெண் பிள்ளைகளினுடைய வாழ்வு சீரழிகிறது. வீட்டிலே பெண்களை விட்டுவிட்டு நாங்கள் வேலைக்கு வர பயமாக இருக்கிறது. இந்த டாஸ்மாகை இந்த மது அரக்கனை ஒழித்தால்தான் எங்களை போன்ற பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று வழுநடிகளும் சொன்னார்கள். அது பிரச்சாரம். என்னுடைய கிராமத்தில் 1000 பேரை திரட்டி கொண்டு போய் என் தாயார் உண்ணாவிரதம் இருந்தார். மீண்டும் மறுநாள் கடையை திறந்தார்கள். என்னோடு வந்த இளைஞர்களை கொண்டு கடை சூறையாடப்பட்டது. விஸ்கி, பிராண்டி பாட்டில்கள் நடுரோட்டிலே போட்டு உடைத்து தீ வைக்கப்பட்டது. இந்து பத்திரிகை முதல் பக்கத்திலே செய்தி வெளியிட்டது. அரசாங்கம் மதுரை ஹைகோர்ட்டுக்கு போனது. ஊர் மக்கள் முடிவும் ஊராட்சி மன்றத்தின் தீர்ப்பும் தான் இதை தீர்மானிக்கும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி நாகமுத்து அந்த டாஸ்மாக் கடையை உடைத்து நொறுக்கியதில் தவறொன்றும் இல்லை, திறக்க அனுமதிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தார். உடனே ஜெயலலிதா அரசு சுப்ரீம் கோர்ட்டை நாடியது. அங்கே இந்த வழக்கு எடுக்கப்பட்ட போது அங்கே அமர்வு நீதிபதியாக இருந்தவர்
சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கவுல் அவர் பெட்டிஷனை பார்த்தார், ஊர் பெயரை பார்த்தார், அதில் என்னுடைய பெயரும் இருந்தது. அவர் அப்படி எடுத்து பார்த்துவிட்டு பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட் என்று தூக்கி வரப்பட்டார். அது சுப்ரீம் கோர்ட் வரை போய் அதை நிலைநாட்டி விட்டு வந்தேன். எங்கள் ஊரில் டாஸ்மாக் கடை கிடையாது. ஆனால் அதே இதை மற்ற இடங்களிலே பின்பற்ற முடியவில்லை. மதுவை முழுமையாக அழிக்க முடியவில்லை. அரசு மதுவை ஒழித்தால்தான் இந்த நாட்டுக்கு ஒரு சுபிட்சம் ஏற்படும் என்பதுதான் இன்றைக்கும் என்னுடைய திடமான கருத்து. ஆனால் மதுவை முழுமையாக நீக்குவதற்கு முன்வராதற்கு பல நாடுகளை உதாரணம் காட்டுகிறார். இப்பொழுது மது அரக்கனை விட கொடுமையாக இளைய தலைமுறையை, மாணவர்களை, சமுதாயத்தை சீரழிப்பது ட்ரக்ஸ், போதைப் பொருள், கஞ்சா. இந்த போதைப் பொருள் அதை எளிதாக யாருக்கு கண்ணுக்கு படாமல் ஒரு ஸ்டாம்ப் சைஸ் பேப்பர்லே போதைப் பொருள் வந்து விடுகிறது. இந்த போதைப் பொருள் உள்ளே போனவுடன் அவன் மிருகமாகிறான். கண்ணில் படுகிற பெண்ணை சூறையாட நிற்கிறான். 4 பேர் 5 பேர் சேர்ந்து கொண்டு தனியாக நிற்கிற ஒரு இளம்பெண்ணை கொண்டு போய் நாசப்படுத்துவது பத்திரிகைகளிலே நம் நெஞ்சை பதைக்க செய்கின்ற செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. கல்லூரிகளுக்கு வந்த போதைப் பொருள் பள்ளிக்கூடங்களுக்கே வந்துவிட்டது. இதில் இந்த போதைப் பொருளை அகற்றுவது என்பது மிக கடினமான காரியம். கண்ணுக்கு தெரியாமலே கொண்டு போய் விடுகிறார்கள். அதை மது அருந்தியவன் பக்கத்திலே வாசனை அடிக்கும். இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறவரிடத்திலிருந்து வெளிப்புற அடையாளங்கள் காண முடியாது. ஆனால் ஏராளமான குடும்பங்கள், எனக்கு தெரிந்த குடும்பங்கள், 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன், 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன், கல்லூரியில் படிக்கிற மாணவன் போதைக்கு அடிமையாகிவிட்டார். வீட்டில் சண்டைக்கு வருகிறான், உடன் பிறந்த சகோதரியை அடிக்கிறான், ரவுடி பயல்களோடு சேர்ந்து கொண்டு பெண் பிள்ளைகளிடம் தவறாக நடக்க முனைகிறான். இது நாடு பூராவில் இன்றைக்கு ஏற்பட்டுவிட்ட விபரீதம். நான் ஒவ்வொரு நடைபயணமும் தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவது, ஸ்டெர்லைட் நாசகார ஆலையை ஒழிப்பதற்கு, முல்லை பெரியார் பென்னிகுக் டேமை பாதுகாப்பதற்கு, நியூட்ரினோ வராமல் தடுப்பதற்கு, நதிகள் இணைப்பை வலியுறுத்துவதற்கு, சாதி மத மோதல்கள் இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு என்று ஒவ்வொரு முறையும் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டுதான் 7000 கிலோமீட்டர் மொத்தத்தில் நான் நடந்திருக்கிறேன். நான் நடைபயணம் புறப்பட்டால் ஒரு எல்லை முடிந்தவுடன் காரில் ஏறிவிட்டு மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு சேருகிற பழக்கம் எனக்கு கிடையாது. புறப்பட்ட இடத்திலிருந்து இறுதி இலக்கு வரை எந்த வாகனத்திலும் நான் பயணம் செய்வது கிடையாது. நடைதான். என்னோடு நடந்து வருகிற தோழர்களோடு சேர்ந்து நடப்பதும், அவர்களுக்கு உடல் நலம் இல்லை என்றால் உடனடியாக கவனிப்பதற்கு 2 டாக்டர்கள், ஒரு ஆம்புலன்ஸ், சகோதரி டாக்டர் ரோகையா அவர்கள் ஒரு வேன் நிறைய அனுப்புகிற மருந்துகள், இதை வைத்துக் கொண்டு உடன் வருகிறவருடைய உடல் நலனையும் நான் பராமரித்து ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு திரைப்படம், ஒரு மோட்டிவேட்டிங் திரைப்படம் அதை போடுவதாக, அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை திணிப்பதற்காக பயன்படுத்தி வந்திருக்கிறேன். என்னுடைய நடைபயணத்தில் போக்குவரத்துக்கு இடையூறே இருக்காது. போக்குவரத்து போலீசார் செய்ய வேண்டிய வேலையை நான் பயிற்சி கொடுத்திருக்கக்கூடிய இந்த தொண்டர் படையினர் 2 பேராக சாலை ஓரத்திலே அணிவகுத்து நடக்க செய்துவிட்டு வருகிற வாகனங்களுக்கும் போகிற வாகனங்களுக்கும் வழிவிட்டு போலீசார் சொல்வார்கள், எங்க வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நான் நடத்திய நடைபயணத்தில் ஏற்பட்டதில்லை. மரத்தான் நடத்தும் போதும் அப்படித்தான். திருச்சியிலே 45,000 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். சென்னையிலே 65,000 மாணவிகள் கலந்து கொண்டார்கள். ஒருவன் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தான் என்ற நிலைமை கிடையாது. நானே ஒழுங்குபடுத்துவேன். கட்சி தோழர்கள், கட்சி நிர்வாகிகள் குறுக்கே வந்தால் அவர்களை அடித்து விரட்டுவேன். அப்படித்தான் மரத்தான் 4 இடத்திலே நடத்தினோம்.
அதுவும் நல்ல நோக்கத்துக்கான மரத்தான். இப்பொழுது நடத்துவது இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கும் கஞ்சாவை ஒழிப்பதற்கும் அரசு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு கடைகளிலும் சோதனை போட வேண்டும். போதைப் பொருள் ஏதாவது பதுக்கி வைத்திருக்கிறார்களா, கஞ்சா பதுக்கி வைத்திருக்கிறார்களா? அதை தவிர சிஐடிகள் மூலமாக விசாரித்து யார் போதைப் பொருளை பயன்படுத்துகிறார் என்பதை கண்டறிந்து அவன் வீட்டிலும் சோதனையிட வேண்டும். இதையெல்லாம் எடுத்து சொல்லி பெற்றோர்களிடம் பிள்ளைகளிடம் கவனமாக இருங்கள். வழக்கத்தை விட நிதானமின்றி பேசினால் அவன் மது அறிந்து விட்டதாக சந்தேகப்பட்டு பார்த்து பிரயோஜனமில்லை, வாடே அடிக்காது. அவன் வித்தியாசமாக நடந்து கொண்டால் உடனே தெரிவியுங்கள், அவன் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பான் என்று. இப்படிப்பட்ட விழிப்புணர்வை நான் மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த திருச்சி நகரிலிருந்து மதுரை வரையிலும் நெடுஞ்சாலையிலேயே சென்று விடாமல் சர்வீஸ் ரோடுகளில் சென்று சாலை மருங்கிலே இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் சென்று இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரப்போகிறோம். அதில் சாதிய மோதல்களுக்கான எண்ணம் இளைய தலைமுறையிடம், மாணவ சமுதாயத்திடம் வரக்கூடாது. இப்பொழுது கல்லூரிகளிலே ஜாதி சங்கம் வைக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களிலே ஜாதி சங்கம் வைக்கிறார்கள். இளம் குருத்துக்கள் வளர வேண்டிய பருவத்தில் அவர்கள் நெஞ்சிலே இந்த ஜாதி என்கிற நஞ்சு, மத வெறி என்கிற நஞ்சு உள்ளே புகுந்து விடுவதால் தான் மோதல்கள் ஏற்படுகிற போது உந்து கை சட்டை தான் நடக்கும். ஒரு காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் இப்ப வீட்டிலிருந்தே வெட்டர்வாளையும் வீச்சரிவாளையும் பட்டாக்கத்தையும் கொண்டுட்டு வாங்க. நான் படித்தது பிரசிடென்சி காலேஜில். அங்க இதுவரை 7 தடவை பட்டாக்கத்திகள் மோதல் நடந்திருக்கு, வெட்டுக்குத்து நடந்திருக்கு, கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆக மாணவர்களிடத்தில் இந்த சாதி வேற்றுமை மத வேற்றுமை ஏற்பட்டு விடாமல், சமுதாயத்திடமும் ஏற்பட்டு விடாமல் அந்த ஊர்களில் ஒற்றுமையாக வாழுங்கள். நீங்கள் அரசியலிலே வேறுபட்டிருக்கலாம், ஆனால் ஊருக்குள் சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ மோதலில் ஈடுபட வேண்டாம் என்பதையும், நிலங்களை நீங்கள் விற்றுவிடாதீர்கள் என்பதையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் மனதில் படும்படியாக அந்த கருத்துக்களை பேசி இந்த நோக்கங்களுக்காக கஞ்சா போதைப் பொருளை முற்றாக இந்த சமூகத்தின் பயன்பாட்டிலே இருந்து ஒழித்து கட்டவும், சாதி மத பூசலின்றி யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற கவிதை வரிகளையும் நினைவூட்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பொது வாழ்வுக்கு வந்து 61 ஆண்டுகள் எனக்கு கடந்து விட்டன. 5.5 ஆண்டுகள் நான் சிறையில் இருந்திருக்கிறேன். 7000 கிலோமீட்டர் இதுவரை நடந்திருக்கிறேன். நீ எஞ்சியுள்ள காலத்தையும் தமிழ்நாட்டு மக்களினுடைய முன்னேற்றத்திற்கும், குறிப்பாக வளர்கிற தலைமுறை, இளம் தலைமுறை, மாணவர் சமுதாயம், அவர்களிடம் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நெஞ்சில் பதிகிற வகையிலே சொல்வதற்கும், அவர்களில் ஒருவராகவே நான் உடனிருந்து பழகுவதால், அவர்களில் ஒருவராகவே நான் அவர்களோடு உணவருந்துவதால், அவர்களில் ஒருவராகவே உட்கார்ந்து அவர்களோடு திரைப்படம் பார்ப்பதால் ஒரு ஒட்டுதல் ஏற்பட்டு விடுகிறது. அந்த பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்கிறார்கள், அண்ணன் சொல்லிவிட்டார் என்று அதை பின்பற்ற முனைகிறார்கள். இந்த பணியை செய்வதற்காகத்தான் இந்த சமத்துவ நடைபெறும். எல்லோரும் சமம், சாதியால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, மதத்தால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை என்ற சமத்துவ மனப்பான்மையை ஏற்படுத்துவதற்காகவும் இதற்கு சமத்துவ நடைபயணம் என்ற பெயரை சூட்டியிருக்கிறேன். 2026 ஜனவரி 2ஆம் தேதி உழவர் சந்தையிலே தொடங்க போகிற இந்த சமத்துவ நடைபயணத்தை துவக்கி வைப்பதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். மற்றும் இங்கே திருச்சியை பொறுத்தமட்டில்
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் கோதர் மைதீன் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வர ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருபா வர ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அடுத்த கட்டத்தில் மணப்பாறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மதச்சா அதே போல ஜவஹர்லாவுடைய அமைப்பும் அங்கே கலந்து கொள்கிறார்கள். அடுத்து திண்டுக்கல்லுக்கு போகிற போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் வந்து பங்கேற்று வாழ்த்த இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் அதே போல ஈரோடு பொன்னையன், புகழேந்தி தங்கராஜ், மே 17 இயக்கத்தில் திருமுருகன் காந்தி வாடிப்பட்டியிலே வந்து பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள். நிறைவு நிகழ்ச்சி மதுரை நகரில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களும் புரட்சி தமிழர் நடிகர் சத்யராஜ் அவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதை திட்டமிட்டு நடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளராக தொண்டரடியை தொடக்கத்திலே வார்ப்பித்த எங்கள் வடசென்னை மாவட்ட செயலாளர் ஜீவன் அவர்களும், தொண்டரணி செயலாளர் தம்பி பாஸ்கர சேதுபதி அவர்களும், ஆங்காங்குள்ள மாவட்ட செயலாளர்களும் இதை மேற்பார்வையிட்டு நடத்துவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மருந்துகள் அனைத்தும் வழங்குவதாக சகோதரி டாக்டர் ருகையா அவர்கள் நாங்கள் சாஞ்சி பயணத்துக்கு போகிற காலத்திலும் 4-5 மாநிலங்களை கடந்து நாங்கள் ராஜபக்சே வருகையை மத்திய பிரதேசத்திலே போய் 1200 தோழர்களோடு 25 பேருந்துகளிலே சென்று மறித்து விட்டு வந்தேன். ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்ல போய் போராட்ட கட்சி இந்தியாவிலேயே மறுமலர்ச்சி திமுக ஒன்றுதான். ஆகவே இந்த பணியை முனைப்பாக செய்வதற்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். எங்கள் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகனும் இங்கே வந்திருக்கிறார். இந்த மண்டலத்திலே கலந்து கொள்கிற மாவட்ட கழகங்களின் செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள். நாளை கோவையிலே இந்த அணிகளின் தேர்வு, நாளை மறுநாள் திருவண்ணாமலையிலே அணிகளின் தேர்வு, அதற்கு மறுநாள் அங்கே கடலூரிலே தேர்வு, அதற்கு மறுநாள் தலைநகர் சென்னையிலே தேர்வு என்று திட்டமிட்டு இந்த சமத்துவ நடைபயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் இது பொது நலனுக்காக நடைபெறுகிற ஒரு பயணம் என்ற முறையில் நீங்கள் மக்கள் மன்றத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதையும் தெரிவிக்கிறேன். நான் வழக்கமாக எந்த நடைபயணத்திலும் அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதும் இல்லை, நடப்பரசியல் பேசுவதும் இல்லை. ஆனால் இம்முறை அடுத்த 2026 சந்திக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஏழை பள்ளி பிள்ளைகளுக்கும் காலை சிற்றுண்டி என்று அறிவித்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் நல்லரசு, தளபதி ஸ்டாலின் தலைமையிலான நல்லரசு தொடர்ந்து நீடிப்பதற்கும் ஆதரவு தாருங்கள் என்பதை, மற்ற பிரச்சனைகளை எல்லாம் பேசிவிட்டு நிறைவுபடுத்தும் போது இதனையும் ஒரு வேண்டுகோளாக விடுத்து இந்த பயணத்தை நடத்துவதென்று திட்டமிட்டிருக்கின்றேன். எல்லோருடைய ஒத்துழைப்போடும் பங்கேற்கிற மாணவர்கள், இளைஞர்கள், நிறைய பட்டதாரி இளைஞர்கள், நேற்று முன்தினமும் ஏராளமான பட்டதாரி இளைஞர்கள், படிக்கிற மாணவர்கள் இந்த அணிவகுப்பிலே வந்து கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்து நான் அவர்களிடம் பெற்றோர் அனுமதி இருக்கிறதா, விடுமுறை கிடைக்குமா என்பதையெல்லாம் சரிபார்த்து கொண்டுதான் அவர்களை சேர்த்து வருகிறேன். இளைய தலைமுறை இவ்வளவு ஆர்வத்தோடு வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகவே இந்த பயணம் வெற்றிகரமாக நடக்கும். அதற்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற சாதனம் பிரிண்ட் மீடியா அண்ட் விசுவல் மீடியா, பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும். நீங்கள் இதற்கு எனக்கு முக்கியத்துவம் அல்ல, இந்த நோக்கத்தின் முக்கியத்துவத்தை நீங்களும்
அருள் கூர்ந்து எண்ணி பார்த்து இந்த செய்திகளை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடைபயணத்தில் முழுக்க நான் சொன்னதைத்தான் எல்லா இடங்களையும் வலியுறுத்திட்டு வருவேன். இந்த போதைப் பொருள் வரிசையா சொன்னது இதெல்லாம் பேச்சின் நிறைவில் ஒரு 3-4 நிமிடங்கள் வரப்போகிற தேர்தல் களத்தில் திராவிட மாடல் நல்லாட்சி தொடர்வதற்கு ஆதரவு தாருங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுப்பேன். தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாக நீங்க உங்க கலிங்கப்பட்டியில ஒழிச்ச மாதிரி வேற ஏதாவது அந்தந்த கிராமத்துல ஒரு பெரிய போராட்டத்தை நீங்க முன்னெடுக்க வாய்ப்பு? முதல்ல அதுக்குரிய பதில நான் சொல்லிட்டேன். டாஸ்மாகை ஒழிக்க இயலவில்லை. எங்க ஊர்ல ஒழிச்சோம்னா அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். 1000 பேர் திரட்டிட்டு போய் போராட்டம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடணும். சாயங்காலம் ஆனா டாஸ்மாக் கடைக்கு எதுக்கு 500 பேர் இருக்கிறான். அதை அவ்வளவு எளிதில் ஒழிக்க முடியவில்லை. ஆனால் மது அறக்கடை நிரந்தரமாக நீக்குவதற்கு உரிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் எங்களை விட மகிழ்ச்சி அடையவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதுல இருக்கிற ஆபத்தை விட இந்த ட்ரக்ஸ், இந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் தான் பேராபத்தை ஏற்படுத்துகிறது. இதை போக்குவது எளிது. கடும் நடவடிக்கைகள் மூலமாக இதை தடுத்து நிறுத்தி விட முடியும். இப்பொழுது நாளுக்கு நாள் அது வேகமாக வளர்ந்து வருவதா. இந்த கட்டத்திலாவது தடுக்க நாம் முனைய வேண்டுமே. எல்லா பொது பிரச்சனைகளுக்கும் போராடிவிட்டோம். இது விஷக்காற்று போல, விஷப்பூச்சியை போல வேகமாக பரவுகிறதே. இதை தடுக்க வேண்டும் என்று கடந்த 3 மாத காலமாக நான் யோசித்துத்தான் இந்த பயண திட்டத்தை நான் அறிவித்திருக்கிறேன். திருச்சி டு மதுரை நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. ஒருவேளை இந்த ஜாதி மோதலுக்கு இதெல்லாம் குறிப்பிடுறீங்க. தென் மாவட்டத்தை மீட் பண்ணி சொல்றீங்களா? எதுக்காக இந்த திருச்சியிலிருந்து மதுரை திட்டம்? தமிழ்நாடு பூரா எல்லா இடங்களையும் இந்த சாதி வேற்றுமை, மத வேற்றுமை ஆங்காங்க இருக்கு. ஒரு சில இடங்களில் மோதலா இருக்கு, ஒரு சில மோதலா இல்லை இருக்கு. அந்த உணர்வுகளை களைய வேண்டும் என்பதற்காக சொல்லும்போது இந்த செய்தி உங்களை போன்ற ஊடகங்கள், பத்திரிகைகள் தெரிவிக்கும் போது எல்லா மக்களுக்கும் போய் சேரும். நான் மீண்டும் ஒரு முறை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை போவதற்கான அவகாசம் இல்லை. அதனால்தான் திருச்சி டு மதுரைன்னு போட்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி மதுவை எடுத்து ஓரியிலிருந்து மதுரை, கோவளத்திலிருந்து மறைமலை நகர், பொள்ளாச்சியிலிருந்து ஈரோடு என்று 3 பகுதியாக பிரித்து கொண்டு மதுவிலக்கை மற்றும் முனைத்து வச்சிருக்கிறோம். நதிகள் இணைப்புக்கு சேர்த்தோம். சாதி மத முதல்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக நடந்தோம். நிலங்களை விற்காதீர்கள் விவசாயிகளே. இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு போற நிலம் 15-20 லட்சத்துக்கு போகுது 4 வருஷம் கழிச்சு சொன்ன. இப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னார் வைகோ, அவசரப்பட்டு வித்து போட்டோம். இன்னைக்கு 20 மடங்கு 30 மடங்கு விலை இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்வது நன்மைக்குத்தான் என்பதை எல்லாரும் யோசிக்கிறாங்க. அவர் பொது நலனுக்கு தானே சொல்றாருன்னு சொல்லி இப்பொழுது மிக எல்லா அச்சுறுத்தி சமீபத்தில் கோவையில் நடைபெற்ற கொடூரமான அந்த இளம்பெண் நாசமாக்கப்பட்ட செய்தியே ஃபுல்லா போதைன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வரல, எல்லாம் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்கான், கஞ்சா அடிச்சுட்டு வந்திருக்கான். அந்த பெண்ணை நாரா நாசமாக்கிட்டான். ஒரு 4 பயலுவ உடனே போலீஸ் 24 மணி நேரத்துக்குள்ள பிடிச்சிட்டாங்க. ஆனா எல்லா இடங்களையும் ராத்திரில வேலை பார்த்துட்டு பெண்கள் வீட்டுக்கு போகும்போது, நான் காரில் போகும்போது யோசிப்பேன், இந்த பொண்ணு ஒத்தையில் நடந்து போய்கிட்டு இருக்கேன், பையன் 4 பேர் தண்ணியை போட்டாலும் போதைப் பொருள் சாப்பிட்டு வந்தா இந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு போயிடுவானே அப்படி பயம் வருது எனக்கு. அதனால இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அரசு இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருளையும் கஞ்சாவை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்த சர்க்காரின் முழு முதல் கடமை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். 2ஆம் தேதி காலையில புறப்படுறோம். 12ஆம் தேதி பொங்கலுக்கு ஒரு நாள் இடைவெளி விட்டு முதல் நாள் விட்டு 12ஆம் தேதி இரவு மதுரையில் முடிக்கிறோம். எஸ்ஐஆர் பணினால வருவாய்த்துறையினர் வந்து பணிச்சுமை அதிகமாக SIR is a fraud committed by the government at the behest of government by the Election Commission of India. இந்த SIR வந்து மிகப்பெரிய மோசடி. இருக்கிற வாக்காளர்களை ஒரு 60-65 லட்சம் பேரை நீக்கிட்டு இல்லாத வாக்காளர்கள் வெளிமாநிலிருந்து வந்தவரை ஒரு 70-75 பேரை வாக்காளர் சேர்ப்பதற்கான
முயற்சி தான் இந்த SIR. அதை எதிர்த்துத்தான் நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. மறுமலர்ச்சி திமுக கழகம் வழக்கு தொடுத்திருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை எங்கள் கட்சிக்கும் அங்கே வாதிடுகிற வாய்ப்பு கிடைக்கும். சத்யா தினந்தோறும் ஒரு கருத்துக்களை வெளியிட்டு வர்றாரு. இப்படி கேட்காம இருப்பீங்களே, எப்படி கேட்காம இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இன்னொருவரை பற்றி விமர்சிப்பது எனக்கு வழக்கமில்லை. அவர் இதற்கு முன்பு கட்சியில் ஏதாவது இருந்தாரா, திமுக இருந்தாரான்னு கிடையாது. அவர் சாதாரணமா வந்து ஓடி ஆடி கொஞ்சம் வேலை செய்துட்டு இருந்தார். அவரை ஊக்குவித்து முதல்ல மாவட்ட இளைஞரணி செயலாளராக்கி, தங்கவேலு அவர்கள் போன பிறகு மாநில இளைஞரணி செயலாளராக்கி, அண்ணன் தத்துவ கவிஞர் குடியரசு இறந்த பிறகு கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக ஆக்கி, 5 முறை சட்டமன்றத்திற்கு போட்டியிடவும் 1 முறை நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடவும் வாய்ப்பும் கொடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வேட்பாளர்களை விட அவருக்கு கட்சி அதிக நிதியையும் கொடுத்து, எல்லா விதத்திலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்தபோது கடந்த 2 ஆண்டு காலமாகவே அவர் இயக்கத்துக்குள் பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை. ஆனால் நேற்றைக்கு பிரஸ் கிளப்ல வருத்தமா இருக்கிறேன். பத்திரிகையாளர் சங்கத்துல போய் 250 கோடி ரூபாய் 1500 கோடி ரூபாய் வைகோ சம்பாதிச்சான் அப்படின்னு சொன்னா, நான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவன். 10 கல் தொலைவில் இருந்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு 3 அடுக்கு மாளிகையை என் பாட்டனார் கட்டி வைத்து, ஏராளமான நிலபுலன்கள், நஞ்சை புஞ்சை தோட்டங்கள் இருந்து, சங்கரங்கோயிலே கோடிக்கணக்கான மதிப்புள்ள கோயில் வாசல்ல ஒரு தெருவிலிருந்து மறு தெருவுக்கு ஒரு பெரிய வீடு, சங்கரங்கோயில 1.5 ஏக்கர் பூமி, கோடிக்கணக்கான மதிப்புள்ள எல்லாம் வித்துட்ட அரசியலுக்கு வந்து அந்த வீடு, அந்த நிலபுலன் சொத்துக்கள் நிறைய இழந்திருக்கிறேன். பொது வாழ்வில் இழந்தது அதிகம் சொத்துக்கள், அதனால் இழப்புன்னு நினைக்கல. சரின்னு நேர்மையாக இந்த கரங்கள் கரைபடியாத கரங்களாக, என் ஜென்ம எதிரிகள் கூட என் நாணயத்தை பற்றி குறை சொல்ல முடியாது. ஸ்டெர்லைட் காரன் தவம் கிடந்தான் என்னை சந்திப்பதற்கு என் ஆபீஸ் வாசல்ல. கோடி கோடியாக கொடுத்துட்டா அவன் பல இடங்களில் காரியங்களை நிறைவேற்றான். இங்கே தமிழ்நாட்டில் லைசன்ஸ் வாங்கினான், சந்திக்கவே அனுமதி கொடுக்கல. அது ரங்கராஜ் பாண்டே அழகாக சொன்னார். அந்த ஸ்டெர்லைட் அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டோம், நெருங்கவே முடியல, அவரை அணுகவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோடீஸ்வர நிறுவனத்தையே அந்த மாவட்டத்தை பாழாக்குகிறது என்பதற்காக அதை நிரந்தரமாக விரட்டி அடிக்கிற வேலையை மக்களிடம் மட்டுமல்ல, உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நானே வாதாடி அந்த ஆலையை மூட வைத்தவர். என் கனவு திட்டம் நீட்டுநோ திட்டம் என்று நரேந்திர மோடி சொன்னார். அதை உயர் நீதிமன்றத்திலே அஜ்மல் கான் உதவியோடு வாதாடி நான் பெற்று வைத்த தடை உத்தரவால் இப்பொழுது 11 ஆண்டுகளாக நீட்டினோ தொடங்க முடியாமல் இருக்கிறது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மயத்துக்கு போக விடாமல் வாஜ்பாய் இடத்திலே வாதாடி கடைசி நிமிடத்தில் அதை மாற்றி தமிழகத்தின் சொத்தாக ஆக்கி கொடுத்தவர். இங்கே இருந்து ராஜபக்சே கொலைகாரன் தமிழ் இனத்தை கொலை செய்தவர் சாஞ்சிக்கு வருகிறார் என்று சொல்லி 25 பஸ் இல்ல 1200 பேர் அழைச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேட் அல்ல 4 ஸ்டேட்டை கடந்து போய் போராடக்கூடிய தென்பை மறுமலர்ச்சி திமுகவுக்கு மட்டும்தான் மக்களுக்காக போராடி வந்திருக்கிறேன். ஆகவே ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழி தூற்றுவதன் மூலம், இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது. மக்கள் மன்றத்தில் வைகோ என்றால் நேர்மையின் நெருப்பு, நாணயத்தின் கவசம் என்பதை என்னுடைய 61 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறேன். நான் மடியும் வரை அந்த நற்பெயரை காப்பாற்றக்கூடியவன் தான் நான். ஆனால் அவர் நேற்றைக்கு பிரஸ் கிளப்ல சொன்னது மட்டுமல்ல, இன்று காலை புதிய தலைமுறையில் பார்க்கிறேன், மீண்டும் என் மகன் மீது 150 கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டார். அபாண்டமான ஒரு பழியை என் மகன் என்பதற்காக சொல்லவில்லை. இந்த திருச்சி எம்பி 10 காசு சல்லி காசை விட்டு கை நீட்டி வாங்கினதில்லை, கை நீட்ட முனைந்ததும் இல்லை. அவன் சிகரெட் விற்கிறான்னு சொன்னான்,
அது எப்போ அந்த லைசன்ஸை தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துட்டா அதுல இருந்து வருமானம் இப்பயும் வருதுன்னு எதை வச்சு கண்டுபிடிச்சாரு? வாய் குளித்தது மாங்காய் குளித்தது என்று எதுவும் சொல்லலாம். நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஒரு இலக்கை நோக்கி. உதாரணத்துக்கு ஒரு நெடுந்தூர இலக்கை நோக்கி, நான் புனிதமான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன். அப்படி போய்கொண்டே இருக்கிற போது பக்கத்திலே இருந்து ஒரு நரி பலமாக ஊளையிடுகிறது. நான் உடனே நின்று என் பயணத்தை நிறுத்திவிட்டு, யார் என்று நினைத்தாய், நான் அவனாக்கும் இவனாக்கும் என்று அந்த ஊளையிடும் நரியிடம் போய் சொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அதை போல இப்படிப்பட்ட நபர்களுக்கு பதில் சொல்வதும் அதை போன்றதுதான் என்று என் கருத்தை பதிவு செய்கிறேன்.